தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய சபையிலே வைத்து பராமரித்து பாதுகாத்து போஷித்து நீர் வழிநடத்தி வருவதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு நடத்த வேண்டுமோ வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமோ வேண்டிக்கிறோம். உம்மை ஏற்ற விதமாய் ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருக்கு உதவித்தாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை ஆண்டவரை கழுவி சுத்திகரித்து உமக்குள்ளே ஊண்ட கட்டப்பட எங்கள் ஒவ்வொருக்கு உதவித்தாரும். மீட்பெற்றமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிகளும் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 37 நாம் பாடுவோம். பாடல் எண் 37. நம் மணவாளனாகிய இயேசு அவர் வருகையை காத்திருக்கிற நாமும் அவருடைய மணவாட்டியாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது அவரோடு ஒரு உறவு கொண்டு அவரும் நாமும் அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் அவரோ நம்மை என் ரூபவதியே என்று அழைக்கிற ஒரு இன்பக்குரல். அப்படிப்பட்ட அழகான அப்படிப்பட்ட அன்புள்ள ஒரு மணவாட்டியாய் நாம் இருந்து இந்த மணவாளனை பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவரில் இறைச்சல் கேட்பேன் இறைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் 10,000களில் சிறந்தோர் என்று ஆண்டவரை உயர்த்தி அப்படிப்பட்ட உறவு கொண்டவர்களாய் ஏதோ வரிகள் என்று லிரிக்ஸாக வச்சு பாடுறது மட்டும் இல்லை, அதை உணர்ந்து உணர்வுபூர்வமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். பாரீர் அருணோதயம் போல். உதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இறைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இறைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோர், காட்டு மரங்களின் கீச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார், காட்டு மரங்களின் கீச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் நூற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். நாமம் நூற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார், அவர் இடது கை தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ.
சிறந்தோர் என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திருப்பே கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோர் பதினாயிரங்களில் சிறந்தோர் என் நேசர் என்னுடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன் என் நேசர் என்னுடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன் மணவாளியே வா என்பாரே நானும் செல்லுவேன் அந்நேரமே மணவாளியே வா என்பாரே நானும் செல்லுவேன் அந்நேரமே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோர் பதினாயிரங்களில் சிறந்தோர் நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டி என் மனநாளிலே நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோர் பதினாயிரங்களில் சிறந்தோர். ஹல்லேலூயா. நாம் அடுத்ததாக பாடல் எண் 152வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 152 சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பவுல் மூலமாய் ஆவியானவர் நமக்கு எப்பயுமே நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு குரல் என்னென்னா, இந்த சூழ்நிலையே என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது என்பது தான் இந்த உலகமும் இந்த புத்தியும் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் ஆண்டவரோ நம் சொந்தமாக இருக்க சர்வ வல்லவர் நல்லவரான நம்முடைய ஆண்டவர், மனவளனாடிய நம்ம ஆண்டவர் நமக்கு சொந்தமாக இருக்க இந்த சூழ்நிலையும் சந்தோஷமாக இரு என்று எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்பது தான் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம். எந்த இன்னல்கள், நெருக்கம், துன்பம், இடரல்கள் எல்லா சூழ்நிலையிலையுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தின் பாதையை தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து ஒரு விடுதலையின் பாதையில் இந்த பூமியில் நடத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை உணர்ந்தவர்களாய் சந்தோஷமாக இருங்க, நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க என்று நம்மளை வாழ வைத்து இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ வச்ச ஆண்டவரை உயர்த்தி இந்த பாடலை உணர்ந்தவளை இந்த பாடலை பாடுவோம். சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடி
வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. நாம் கடைசியாக பாடல் எண் 677வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 677. நாம் இயேசுவை நங்கூரமாய் கொண்டு இந்த பூமியில் வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனால, நாம் விசுவாசத்திற்கு என்று ஒரு சோதனை வரும் பொழுது ஆண்டவர் நமக்குன்னு எப்பயுமே கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம், ஆவியானவர் நம்ம இருதயத்திலிருந்து நமக்கு உணர்த்துகிற ஒரு பாடம், விசுவாசிக்கிற நீ பதற தேவையில்லை அப்படின்றது தான். அப்போ விசுவாசி அவனென்றும் பதறான் என்று ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை உயர்த்தி இந்த பாடலை, விசுவாசி அவனென்றும் பதறாம் அவன் நங்கூரம் இயேசுவில் உண்டு என்ற பாடலை, இந்த பாடலை பாடுவோம். விசுவாசி அவனென்றும் பதறான், விசுவாசி அவனென்றும் பதறான், அவன் நங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்றும் மஞ்சான், அசையாத விசுவாசி
படைத்திட்டானே. மரித்தாலும் விசுவாசி பிழைத்திடுவான், மறியாமலும் என்றும் வாழ்ந்திடுவான். மரித்தாலும் விசுவாசி பிழைத்திடுவான், மறியாமலும் என்றும் வாழ்ந்திடுவான். விசுவாசி அவனென்றும் பதறான், விசுவாசி அவனென்றும் பதனான். அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்றும் அஞ்சான். அசையாத விசுவாசம் கொள்வான், இசையோடு இயேசுவை புகழ்வான். விசுவாசம் கொள்வான், இசையோடு இயேசுவை புகழ்வான். விசுவாசி அவனென்றும் பதறான், விசுவாசி அவனென்றும் பதறான். விசுவாசித்தால் மகிமையை காண்பாய், வெற்றியுடன் என்றும் வாழ்ந்திடலாம். விசுவாசித்தால் மகிமையை காண்பாய், வெற்றியுடன் என்றும் வாழ்ந்திடலாம். பாவம் நம்மை மேற்கொள்ளாமல் பரநீந்து ஆவியால் காத்திடுவான். பாவம் நம்மை மேற்கொள்ளாமல் பரநீந்து ஆவியால் காத்திடுவார். விசுவாசி அவனென்றும் பதறான், விசுவாசி அவனென்றும் பதறான். அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்றும் அஞ்சான். அசையாத விசுவாசம் கொள்வான், இயேசையோடு இயேசுவை புகழ்வான். அசையாத விசுவாசம் கொள்வான், இசையோடு இயேசுவை புகழ்வான். விசுவாசி அவனென்றும் பதறான், விசுவாசி அவனென்றும் பதறான். போராட்டம் இன்று வந்திட்டாலும் இயேசுவில் நின்று நிலைத்திடுவே. போராட்டம் இன்று வந்திட்டாலும் இயேசுவில் நின்று நிலைத்திடுவேன். விசுவாசத்தால் நான் பிழைத்திடுவேன், நம்பும் என் தேவனை நான் அறிவேன். விசுவாசத்தால் நான் பிழைத்திடுவேன், நம்பும் என் தேவனை நான் அறிவேன். விசுவாசி அவனென்றும் பதறான், விசுவாசி அவனென்றும் பதறான். அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்றும் அஞ்சான். அசையாத விசுவாசம் கொள்வான், இசையோடு இயேசுவை புகழ்வான். அசையாத விசுவாசம் கொள்வான், இசையோடு இயேசுவை புகழ்வான். விசுவாசி அவனென்றும் பதறான், விசுவாசி அவனென்றும் பதறான். அல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். நம்மை காண்கின்ற தேவனாய், நம்மை வழி நடத்தும் தேவனாய், நமக்கு உதவி செய்யும் தேவனாய், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கர்த்தராய் நம்மோடு கூடவே இருக்கிற நம்முடைய ஆண்டவர். அவர் எவ்வளவு நல்லவராக நம்ம வாழ்விலே இருந்திருக்கிறார். மட்டுமாய் சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லி சும்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு விட்டுட்டு போகிறது கிடையாது. அவர் நமக்கு சொந்தமானபடியால் அவர் அப்படி சொல்ல முடியும். இந்த சூழ்நிலையில் நீ சந்தோஷமாயிரு, நான் உங்க கூட இருக்கேன். சர்வ வல்லவர் நம் சொந்தமானபடியால் நம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு அந்த பூமியில் தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை, இப்படிப்பட்ட ஒரு விடுதலையான வாழ்க்கைக்கு நேராக நடத்தி எத்தனையோ கட்டுகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவரை
இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதித்து மகிழ்ந்து அவர் நம்ம மத்தியில் வாசமாக இருக்க எல்லோரும் அவரை உயர்த்தி ஆராதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். நீர் பெரியவர் என்று நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துகிறோம் அப்பா. உடைய ரத்தத்தினால கழுவி எங்களை நீதிமானாக்கிடும். உடைய ரத்தத்திற்காக நன்றி, உடைய இரக்கத்திற்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தை கொண்டு அப்பா ஆண்டவரே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கோமே, விசுவாசத்தினால் நீதிமானானமே நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தினால் பிழைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. பதறாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஆண்டவரே நீங்கள் கற்றுத்தரீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவராகிய நீர் ஆண்டவரே, நல்லவராகிய நீர் எங்களுக்கு சொந்தமானீரே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கர்த்தரா எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட். எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நாம் எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவருக்கு துதியிலையும் நன்றியிலையும் ஏறெடுப்போம். நாம் வாழ்கிற ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் தேவனுக்குள்ளாக ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை அநேகம் பெற்று வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பு நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் தேவனிடத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறும்படி நம்மை அழைக்கிற வாழ்க்கை தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த இருக்கிற கிறிஸ்தவ உலகத்திலே அநேக வேளைகளிலே அப்படிப்பட்ட ஒரு பகுதியை அதை ஒரு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் பெறுவதற்காக தேவனை தேடுகிற ஒரு இடத்திற்கு செழிப்பின் உபதேசம் என்று பல ரூபங்களிலே அப்படி தேவனுக்குள்ளாக ஐஸ்வர்யமாய் மாறுவதற்கு பதிலாக இப்படி பூமிக்குரிய ஐஸ்வர்யங்களை காட்டி மக்களை பூமிக்கு நேராக இழுக்கிற ஒரு இடத்தையே பார்க்கிறோம். ஆனால் தேவனோ நாம் விண்ணுக்குரியவர்களாக பரத்திலே அநேக பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்கும்படியாக தேவனிடத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் இந்த உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்தை நாம் மத்தேயு மற்றும் லூக்கா ஆகிய 2 சுவிசேஷங்களையும் பார்க்கிறோம். ஆனால் அந்த 2 இடத்திலையும் தேவன் அதை சொல்லும்போது அதை ஒட்டியே அந்த நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்ற அந்த பகுதியையும் சொல்லுகிறார். பரமபிதா இந்த ஆகாயத்து பட்சிகளை அவர் பிழைப்பூட்டுகிறார், இந்த காட்டு புஷ்பங்களை அவர் உடுத்துவிக்கிறார் என்ற அந்த பகுதியை சொல்லும்போது அதோடு சேர்த்து தான்
உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறது என்று அவர் நாம் இந்த சுவிசேஷத்திலே நாம் படிக்க முடியும். அப்படி நாம் மேலான காரியங்களிலே நம்முடைய இருதயத்தை வைத்து நாம் வாழும்போது நாம் விண்ணுக்குரிய காரியங்களிலே நாம் பொக்கிஷத்தை சேர்க்கிறவர்களாக மாறுவோம். ஆனால் கீழான காரியங்களுக்கு நேராக நம்முடைய பொக்கிஷத்தை நாம் கீழான இந்த உலகத்திலே சேர்க்கிறவர்களாக, இந்த மாய லோகத்திலே நாம் அந்த காரியங்களையே பெரிய பொக்கிஷமாக நாம் நினைத்து வாழ்கிறவர்களாக மாறும்போது, அப்படிப்பட்ட அந்த கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது நாம் அதற்குள்ளாக பிரவேசிப்பது என்பது கூடாத காரியமாய் மாறிவிடும். எனவே நாம் அதை லூக்கா 12வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, இந்த லூக்கா 12வது அதிகாரத்திலே ஆண்டவர் முதலாவது அவர் அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று அந்த கூட்டத்திலே ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை குறித்து பேசுவதற்கு ஆரம்பிக்கிறார். அதற்கு பின்பாக 4வது வசனத்திலே, என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி இந்த சரீரத்தை குறித்து கவலைப்படாமல், சரீரத்துக்குரிய காரியத்தை குறித்து ஒரு மேன்மையான பகுதி இல்லாமல் ஆத்துமத்தை குறித்த நலனை குறித்து ஆண்டவர் அங்கே அங்கிருந்த மக்கள் எல்லோருக்கும் அவர் அதை குறித்து பேசும்போது அதை குறித்து அடுத்து சொல்லுகிறார். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது 7வது வசனத்திலே. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அன்றியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார் என்று, அப்படி அந்த சீஷர்களிடத்திலேயும் அங்கு கூடியிருந்த மக்களிடத்திலேயும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அவருடைய ஆத்துமத்திலே அவர்கள் செழித்து வளரும்படியாக, ஆத்துமத்திலே தேவனை அவர்கள் இன்னும் அண்டி சேர்ந்து அவருக்குள்ளே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாறும்படியாக நித்தியத்துக்குரிய காரியங்களை அங்கே பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் பேசி கொண்டிருக்கும்போது நாம் 13வது வசனத்திலே, அங்கே 11வது வசனத்திலே, உங்களை நீங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக உங்களை ஜெபாலய தலைவர்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது கூட நீங்கள் பயப்படாமல் நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்று ஒரு உயர்ந்த ஒரு ஆவிக்குரிய நிலையிலே தேவன் இயேசு கிறிஸ்து அங்கிருந்த மக்களுக்கு பேசி கொண்டிருக்கும்போது ஒரு மனிதன் 13வது வசனத்திலே, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் ஆத்துமத்தை குறித்து தேவனுடத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நல்ல ஆத்துமத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்ற ஒரு காரியத்தை பேசி கொண்டிருக்கும்போது இங்கே ஒரு மனிதன் எனக்கும் என் சகோதரனுக்கும் இடையில் இருக்கிற இந்த ஆஸ்தியினுடைய இந்த பிரச்சனையிலே நீர் இயேசு கிறிஸ்துவே, நீர் எனக்கு வந்து அதை சரி செய்து என்னுடைய பாகத்தை நீர் எனக்கு வாங்கி தர வேண்டும் என்று ஒரு கீழான பகுதிக்கு நேராக ஒரு விண்ணப்பத்தை அங்கே வைப்பதை நாம் பார்க்க முடியும். இயேசு உடனே பின்பு அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று அந்த இடத்திலே இப்படி தான் அந்த பகுதியை ஆரம்பிக்கிறார். எனவே ஒரு விண்ணுக்குரிய மேலான காரியங்களை நாடி வாழ வேண்டும் என்ற அழைப்பை பெற்ற நாம் இப்படிப்பட்ட ஆண்டவர் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பை நாம் அதை ஒரு எச்சரிப்பாய் பெற்று வாழ்வது என்பது மிக முக்கியம். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி, ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அதற்கு பின்பாக தான் அவர் அந்த ஓமையை பேச ஆரம்பிக்கிறார். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன், அவன் 18வது வசனத்திலே
நான் என்ன செய்வேன்? என் தானியங்கள் அவனுடைய விளைச்சல் நன்றாக வந்துவிட்டது, அநேக ஐஸ்வர்யம் அவனுக்குள்ளாக சேர்ந்து விட்டது. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் நான் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரித்திரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான் என்று நாம் ஆண்டவர் சொன்ன அந்த ஓமையிலே பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும்போது சரீரத்தை கொல்ல வல்ல அந்த காரியத்தை குறித்து நீ பயப்படாதே, ஆனால் உன்னுடைய ஆத்மாவை நரகத்துக்கு நேராக செல்லுகிற அதை செலுத்த வல்லமை உள்ளவருக்கு நீ பயந்து உன்னுடைய ஆத்மாவிலே நீ பிழைத்து வாழு என்று ஆரம்பித்த அந்த ஒரு பகுதியிலே, இந்த மனிதனோ அவன் தான் சேர்த்து வைத்த ஆஸ்தியின் நிமித்தம், தன்னுடைய பொருளாசையின் நிமித்தம், அவன் சேர்த்து வைத்த காரியங்களின் நிமித்தம் தன் ஆத்மாவை அவன் பிழைத்து வாழலாம் என்று அவன் நினைத்து கொள்கிறான். அவன் ஆத்மாவே, உனக்காக நான் அநேக காரியங்களை நான் வைத்திருக்கிறேன், அதனால் நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று அவன் தன் ஆத்மத்துக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான். ஆனால் தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். எனவே அந்த மனிதன் தன்னுடைய பொக்கிஷத்தை அவன் இந்த பூலோகத்திலே அவன் சேர்த்து வைத்திருக்கிறான். அவன் உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது என்று இந்த அதிகாரத்திலே 31வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவர் கவலைப்படுகிற அந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். எனவே நாம் இப்படி மேலான காரியங்களை நமக்கு பொக்கிஷமாய் வைத்து, மேலான கிறிஸ்து இயேசுவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிற நாம் அவரோடு கூட மீண்டும் உயிர்த்தெழுந்தது உண்டானால், அவரோடு அந்த மேலான வலது பார்சத்தில் இருக்கிற மேலான காரியங்களையே நாம் நோக்கி பார்ப்போமாக என்று கொலோசியரிலே நாம் பார்க்கிறோம். கீழானவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுவோம் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிற அந்த அழைப்பை பெற்ற நாம் ஒருபோதும் இந்த மனிதன் இருந்தது போல பொருளாசை உள்ள ஒரு பகுதிக்கு நாம் எச்சரிக்கையாக இருந்து, நாம் அந்த கூட்டத்திலே ஒரு மனிதன் திடீரென்று ஆண்டவர் எவ்வளவோ விண்ணுக்குரிய காரியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கும்போது அவனோ கீழான காரியத்தை குறித்து, நீர் எனக்கு இந்த பகுதியிலே நீர் எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் உள்ள இந்த காரியத்திலே நீர் இடைப்பட்டு எனக்கு இந்த கீழான பகுதியிலே ஒரு பாகத்தை எனக்கு பிரித்து தருவதற்கு நீர் மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என்று அவன் கேட்பது போல நாம் இருந்துவிடக்கூடாது. நாம் எத்தனையோ சபையிலே விண்ணுக்குரிய மேலானவைகளையே நாடுவோம் என்ற அழைப்பை நாம் எவ்வளவோ பெற்றிருக்கிறோம், எவ்வளவோ காரியங்களை நாம் சபையிலே கேட்டிருக்கிறோம். அப்படி கேட்டுவிட்டும் இந்த ஒரு மனிதன் அந்த மேலான அழைப்பை பெற்ற பிறகும் அவன் கேட்டது போல, ஆண்டவரே, எனக்கு இந்த கீழான காரியத்திலே நீர் எனக்கு வந்து என்னுடைய அந்த பாகத்தை பிரித்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டது போல நாமும் ஒருபோதும் நம்முடைய மனதை இந்த கீழான காரியங்களில் வைத்து கீழான பகுதிகளிலே நாம் பொக்கிஷத்தை தேடுகிறவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட பகுதிக்கு நேராக செல்லுகிறவர்களை எச்சரிக்கும்படியாகவே ஆண்டவர் இந்த ஓமையையும் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் நம்மை எச்சரிக்கிறார். நாம் இதே ஓமையை இன்னும் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். மத்தேயு 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் இந்த ஓமையை இந்த கவலைப்படுவதை குறித்து சொல்லுகிறதற்கு முன்பாக, கீழானவைகளிலே பூமிக்குரிய காரியங்களிலே உங்களுடைய மனதை செலுத்தாமல் பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த பகுதியிலே அவர் ஆரம்பிக்கும்போது 6வது வசனத்திலே, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று அந்த அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறார். இங்கே அவர் ஒரு 3 காரியங்களை மனுஷர் காணும்படியாக நீங்கள் செய்யாதிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஒன்று, மனுஷர் காணும்படியாக உங்கள் தர்மத்தை செய்யாதிருங்கள். இன்னொன்று, மனுஷர் காணும்படியாக வெளியிலே நின்று நீண்ட ஜெபம் செய்கிற ஒரு பகுதியை ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்னும் மனுஷர் காண வேண்டும் என்று நான் உபவாசிக்கிறேன் என்பதை மனுஷர் காண வேண்டும் என்று நீங்கள் செய்யாதிருங்கள் என்ற அந்த பகுதியை ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆனால் அவர் கூறுகிற இன்னொரு பகுதி என்னவென்றால், அந்தரங்கத்திலே காணுகிற உங்கள் பிதா
வெளியரங்கமாய் உங்களுக்கு பதிலளிக்கும்படியாக அந்தரங்கத்திலே நீங்கள் உங்கள் தேவனை தேடுங்கள். நீங்கள் உபவாசிக்கும் போது அந்தரங்கத்திலே உங்கள் உபவாசம் இருக்க கடவுது. வெளியே வரும்போது நீங்கள் எண்ணெய் பூசிக்கொண்டு உபவாசம் செய்கிற ஒரு பகுதி பிறருக்கு தெரியாதபடி நீங்கள் வெளியே வாருங்கள் என்று அங்கே சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பகுதி என்னவென்றால், மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிற சில பகுதிகள் கூட நாம் இந்த உலகத்திலே ஒரு ஆஸ்தியை சேர்ப்பது போல, ஒரு மேலான ஒரு பொக்கிஷத்தை போல நாம் வைத்திருக்கக்கூடும். நாம் இந்த மார்க் 10வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே அந்த ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அவன் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அவன் மனுஷர் காண்கிற அந்த வெளிப்படையான பகுதியிலே அவன் நிறைய ஐஸ்வர்யங்களைப் போல சில நல்ல குணங்களை அவன் வைத்திருந்தான். வைத்து அந்த நல்ல குணங்களிலே அவன் ஒரு பிடிப்பும் வைத்திருந்தான். அந்த காரியங்களை அவன் ஒரு மேலான பகுதிகளாக வைத்து அந்த மனுஷர் காண வேண்டும் என்ற அந்த பகுதியிலே நான் நன்றாக இருக்கிறேன், இதெல்லாம் நான் சிறு வயது முதல் நான் செய்து வருகிறேன் என்று அவன் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனிடத்திலே அவனுடைய ஆவிக்குரிய பகுதியிலே, நீ இப்படிப்பட்ட பகுதியிலே நீ குறைவாக இருக்கிறாய், நீ இதை சரி செய்து இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிற இந்த பிடிப்பை விட்டுவிட்டு நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லும்போது அவன் மிகுந்த துக்கத்தோடே சென்று விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். மார்க் 10வது அதிகாரம் 21வது வசனத்திலே இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்படி பின்பு சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வா என்றார். அப்போது அவனிடத்தில் இருக்கிற அந்த குறையை, அவன் வெளியரங்கமாக இருக்கிற அந்த பகுதியின் மேல் வைத்திருக்கிற அந்த பற்றை, தன்னுடைய சுயத்தின் காரியத்தை, நீ இதை விட்டு என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ இதை விட்டு என்னை பின்பற்றி வரும்போது உனக்கு பொக்கிஷம் எங்கே உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று ஒரு மேலான வாழ்க்கைக்கு நேராக தான் அந்த வாலிபனுக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் அவன் அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் நாட்டமில்லாமல் அவன் தான் வைத்திருக்கின்ற அந்த வெளிப்பிரகாரமான தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அதிலேயே ஒரு பற்றும் பிடிப்பும் வைத்திருந்ததினால் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பது வெறும் பணத்தை அங்கே சொல்லவில்லை. அவன் வைத்திருந்த, நான் சிறு வயதிலிருந்து நான் ஒழுக்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மனுஷர் முன்பாக என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒழுக்கமான நான் காரியங்கள் எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த வெளிப்பிரகாரமாய் கொண்டிருக்கிற தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் வைத்திருக்கிற அந்த மேன்மையை அவன் ஒரு பொக்கிஷமாய் அவன் வைத்திருக்கிறான். அந்த பொக்கிஷத்தை அவன் செலவழித்து விட்டு, அதை விற்றுவிட்டு இயேசுவை பின்பற்றி அந்த மேலான பரலோக பொக்கிஷத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அந்த இடத்திலே நாட்டம் கொள்ளாதபடியினால் அவன் துக்கமாய் அவன் சென்று விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை மேலான பரலோகத்துக்கு மேலான அந்த பொக்கிஷத்தை சேர்க்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராகவே நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு நேராக நம்முடைய பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருந்து, பொருளாசைக்கு நாம் விலகி நாம் தேவனை பின்பற்றி அவர் வைத்திருக்கிற அந்த மேலான பரலோக பொக்கிஷத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்களாக நாம் மாறும்போது, அல்லது நாம் மத்தேயு 6வது அதிகாரத்திலே மனுஷர் காண வேண்டும் என்ற அந்த பகுதியிலிருந்து மனுஷருக்கு முன்பாக வைத்திருக்கிற என்னுடைய வெளிப்பிரகாரமான என்னுடைய சாட்சியிலே நான் கொண்டிருக்கிற அந்த பிடிப்பிலே அதை ஒரு ஆஸ்தி என்று நான் வைத்திருக்கிற அந்த பகுதியிலிருந்து அதை நான் விட்டு தேவன் சொல்லுகிற பகுதியிலே தேவனுக்குள்ளாக ஒரு பரலோக பொக்கிஷத்தை பெற வேண்டும் என்ற வாஞ்சையோடு அவரை பின்பற்றி வருவதற்கு என்னை இடம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக பொக்கிஷம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வருவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்த அந்த சீஷர்களுக்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் 6வது அதிகாரத்திலே 22வது வசனம், மத்தேயு 6:22, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அந்த 21வது வசனத்திலே உங்கள் பொக்கிஷம், 20வது வசனத்திலே பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. இந்த பூமியிலே என்னதான் நான் பரலோகத்தின் பொக்கிஷத்தை தள்ளி வைத்துவிட்டு, தேவனுடைய காரியங்களை தள்ளி வைத்துவிட்டு
நான் என்னுடைய சுய இஷ்டப்படி அந்த மனிதன் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தான் என்று படிக்கிறது போல, நாம் ஏதோ எனக்கு பிடித்த ஒரு பகுதியை நாம் மேலாக வைத்து அதை நான் பொக்கிஷமாய் சேர்த்து வைக்கிறேன் என்று நாம் என்னதான் இந்த உலகத்திலே சேர்த்து வைத்தாலும் அது ஒரு நாள் இந்த வசனத்திலே நாம் படிக்கிறது போல பூச்சியாவது துருவாவது அதை கெடுத்து செல்லும். ஒரு நாள் நாம் சேர்த்து வைத்த நாம் நீதிமொழிகளிலே படிக்கிறது போல இல்லாமல் போகிற பொருட்கள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது ஒரு நாள் கழுகுகளைப் போல செட்டையை உண்டு பண்ணி கொண்டு அது எல்லாம் ஒரு நாள் பறந்து போய்விடும். அப்படிப்பட்ட அழிந்து போகிற ஒரு பொருளுக்கு நேராக நாம் நம்முடைய கண்களை பதித்து நாம் மேலான பரலோக பொக்கிஷங்களை மேலான தேவனிடத்திலே ஐஸ்வர்யமாய் மாறுகிற ஒரு வாழ்க்கையை நாம் இழந்து போகாதிருக்க நாம் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருப்போமாக. நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் 22வது வசனத்திலே கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதை ஆங்கிலத்திலே இந்த கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன்லே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணானது உன் கண் தெளிவாக இருந்தால் என்பது உன் கண் என்பது சிங்கிள் ஐடு, ஒரே கண் உடையவனாய் இவன் காரியத்தில் கண்ணாய் இருக்கிறான், இவன் எதிலேயே கண்ணாய் இருக்கிறான், எப்போதும் இதிலேயே கண்ணோக்கமாக இருந்து அதை பின்பற்றி வருகிறான் என்று நாம் இந்த உலகத்திலே சொல்வது போல நாமும் அந்த உன் கண் தெளிவாக இருந்தால் என்று சொல்லுகிற அந்த பகுதி என்பது எப்போதும் நம்முடைய கண்கள் என்பது மேலான காரியங்களிலே நாம் பதித்து அதையே பின்பற்றி வருகிறவர்களாக நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறுகிறவர்களாக மாற முடியும். நாம் லோத்துவின் மனைவியை குறித்து நினைத்து கொள்ளுங்கள் என்று நாம் லூக்காவிலே படிக்கிறோம். அந்த அவர்கள் ஓடுவது போல் ஓடினாலும் அவர்களுடைய கண்களையோ தேவனிடத்திலே அந்த மேலான ஐஸ்வர்யத்திலே பதித்து கொள்வதற்கு பதிலாக அவர்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களை பதித்ததினால் அந்த ஒரு வேளை வரும்போது அந்த பூமிக்குரிய காரியங்கள் என்பது அவர்களை பிடித்து இழுத்து கொண்டது. அது தேவனுடைய வருகையை குறித்து சொல்லப்பட்ட அந்த லூக்காவினுடைய அந்த 17வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதில் தான் நாம் படிக்கும்போது அந்த தேவனுடைய வருகையிலே அவர் வரும்போது கீழான ஒரு பகுதியை நான் தேடுவதற்கு ஓடி போகாதிருங்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிற பகுதியில்தான் அந்த லோத்துவின் மனைவியை குறித்து நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதுபோல நாம் ஏதோ ஒரு பகுதியை இந்த மேலான பகுதியிலே நாட்டம் கொண்டவர்களாக இல்லாமல் ஏதோ ஒரு கீழான ஒரு பகுதியிலே நம் கண்ணை பதித்து அதிலே நாம் நாட்டம் உள்ளவர்களாய், அடுத்த வசனத்திலே படிக்கிறது போல 2 எஜமான்களுக்கு ஒருபோதும் ஊழியம் செய்யக்கூடாது என்பது போல நான் கொஞ்சம் தேவனையும் பின்பற்றுகிறேன், கொஞ்சம் இந்த பூமிக்குரிய எனக்கு பிடித்த சில காரியங்களிலேயும் என்னுடைய கண்களை நான் பதித்து அதிலேயும் நான் கொஞ்சம் நாட்டமாக இருக்கிறேன் என்ற ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து விடாது இருக்கும்படியாகவே தேவன் எச்சரிக்கிறார். நாம் 24வது வசனத்திலே படிக்கிறது போல தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்வது போல அப்படி 2 பகுதியிலே நாம் கண்களை பதிக்கிறவர்களாக இருந்தால் ஒரு நாளும் நாம் தேவனிடத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக தேவனிடத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்களாக நாம் மாற முடியாது. ஏதாவது ஒரு பகுதி நாம் பிடித்து வைத்திருக்கிற ஒரு பகுதி தேவனிடத்திலிருந்து ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு தடையாய் அந்த லோத்தின் மனைவிக்கு நின்றது போல ஒரு நாள் நம்மை திரும்பி பார்க்க செய்து ஒரு உப்புத்தூணாய் மாறினது போல நம்மையும் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நிறுத்தி வைத்துவிடும். எனவே நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் இந்த பூமிக்குரிய காரியங்களிலே பொக்கிஷத்தை சேர்க்கிறவர்களாக இந்த பூமிக்குரிய மனுஷர் பார்வைக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலே நாம் அதை மேன்மை என்று அதிலே நாம் சில காரியங்களை கட்டுவதற்கு நாம் நம்முடைய எனர்ஜியை நாம் செலுத்துவதற்கு நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இல்லாமல் அதெல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் பரலோகத்துக்குரிய பொக்கிஷத்தை சேர்ப்பதற்கு நாம் வாஞ்சை கொண்டவர்களாக அந்த ஒரே எஜமானை ஒரே அதிலேயே கண்ணோக்கமாக இருந்து அந்த மேலான பகுதியிலேயே நம் கண்ணை பதித்து அதிலே நாம் பின்பற்றி வர நாம் யாவரும் ஆயத்தப்படுவோமாக. இப்படிப்பட்ட அந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லும்போது தான் இந்த மத்தேயுவிலேயும் சரி லூக்காவிலேயும் சரி இந்த இடத்திலே தான் சீஷர்களுக்கு நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்ற ஒரு பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே இப்படிப்பட்ட நாம் இந்த பொருளாசைக்கு விலகி இந்த மனுஷருடைய பார்வைக்கு வாழ வேண்டும் என்ற அந்த பகுதியிலிருந்து விலகி நாம் பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் அன்றாட வருகிற நம்முடைய கவலை என்ற பகுதியிலே நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு பகுதியை தேவன் கற்றுக் கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்தி செல்வார். அப்படி இல்லாமல் நாம் இந்த பூலோகத்திலே நாம் கண்ணை வைத்து இந்த
இந்த பூமிக்குரிய காரியங்களிலே நாம் நம்முடைய மனதை பதித்து அதிலே பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டும் என்று ஓடுவோம். ஆனால் நாம் இந்த 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனத்திலே படிக்கிறது போல இந்த பூமிக்குரிய பகுதி என்ற ஒரு பகுதியிலே நாட்டம் கொள்வது என்பது அது இந்த பூமிக்குரிய லௌகீக கவலைக்கு நேராக ஒரு நாள் நம்மை நடத்தி செல்லும். நாம் அந்த 2 கொரிந்தியர் 7:10 தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. எனவே நாம் தேவனுக்கேற்ற ஒரு பகுதியிலே, தேவனுக்கேற்ற ஒரு இடத்திலே ஆவிக்குரிய தரித்திரம் கொண்டவர்களாய், நான் இன்னும் பரலோகத்துக்கேற்ற நான் பொக்கிஷத்தை சேர்க்கவில்லையே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய தரித்திரம்தான் இருக்கிறதே, இன்னும் நான் மனுஷனுக்கு முன்பாக வாழ்கிற ஒரு பகுதியிலே, மனுஷனுக்கு முன்பாக செய்கிற ஒரு பகுதியிலே தான் இருந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய இறுதியிலே நான் அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதிலளிக்கிறார் என்ற ஒரு பகுதி என்னிடத்திலே தோன்றவில்லையே என்று ஒரு ஆவிக்குரிய நலனை குறித்து நாம் கொள்ளுகிற துக்கம் என்பது, இங்கே நாம் படிக்கிற வசனத்தின்படி தேவனுக்கேற்ற துக்கம் என்பது அது ஒரு நாளும் பின்பு ஒரு ரிக்ரெட் செய்கிற ஒரு பகுதியாக இல்லாமல், பின்பு நாம் மனஸ்தாபப்படுவதற்கு அது இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு மனம் திரும்புதலை நம்முடைய வாழ்க்கையிலே அது கொண்டு வரும். ஆனால் இந்த பூமியின் காரியங்களிலே நாம் மனதை படித்து அந்த வாலிபன் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அவன் அது எல்லாவற்றையும் செலுத்தி இயேசுவை பின்பற்றுவதற்கு அவன் மனதில்லாமல் இருக்கும்போது அவன் துக்கமுகமாய் சென்றான் என்று நாம் பார்க்கிறது போல, லௌகீகமான காரியங்களிலே நம்முடைய மனதை நாம் பதித்து அதிலேயே நாம் பின்பற்றி வரும்போது நமக்குள்ளாக ஏற்படுவது என்னவென்றால் லௌகீக துக்கம் என்பது ஒரு நாள் ஏற்படும். அந்த லௌகீக துக்கமோ நமக்குள்ளே மரணத்தை உண்டாக்கிவிடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு நேராக நாம் செல்லாமல் எப்போதும் மேலான பகுதிக்கு நேராக நம்முடைய கண்ணை பதித்து மேலான அந்த பரலோக பொக்கிஷங்களை நாம் சேர்க்கும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த லூக்கா 12வது அதிகாரத்தை அந்த சேர்க்கிற பகுதியை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது லூக்கா 12:33 பின்பு உங்களுக்கு உள்ளானவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது என்று அந்த இடத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று அந்த கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை குறித்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் இந்த உலகத்திலே தேவனுக்குள்ளாக ஐஸ்வர்யமாய் மாறுகிறதற்கு ஏதுவாய் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற இந்த பூமிக்குரிய காரியங்களையோ அல்லது மனுஷர் பார்வைக்கென்று நாம் சில மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுகிற சில காரியங்கள் என்று நாம் வைத்திருக்கிறதையோ அதை எல்லாவற்றையும் விற்று நாம் செய்யும்போது இந்த வசனத்திலே படிக்கும்போது பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் நாம் பரலோகத்திலே நமக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஐஸ்வர்யமான வாலிபனுக்கு கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு புத்தியை தான் சொல்லுகிறார். நீ போய் உனக்கு உண்டான நீ ஐஸ்வர்யம் என்று வைத்திருக்கிற இந்த பகுதியை நீ விற்று நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லும்போது என்ன சொல்லுகிறார், உனக்கு பரலோகத்திலே உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும் என்று ஒரு பகுதியை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அப்படிப்பட்ட மேலான ஒரு அழைப்பை பெற்ற நாம் ஒருபோதும் இந்த கீழான பகுதியிலே நாம் நம்முடைய கண்ணை பதித்து இந்த மேலான அழைப்பை, அந்த மேலான பொக்கிஷத்தை நாம் இழந்து விடாது இருக்க நாம் எச்சரிக்கையாக இருக்க கடவோம். நாம் நம்முடைய இருதயத்தை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய இருதயம் என்பது நாம் எப்படிப்பட்ட ஒரு பகுதியிலே நம்முடைய பொக்கிஷம் என்பதை நாம் எங்கே வைத்திருக்கிறோம், நம்முடைய இருதயம் என்பதை எங்கே வைத்திருக்கிறோம், எதை நம்முடைய பொக்கிஷமாய் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சோதித்து பார்த்து மேலான காரியங்களிலே நம்முடைய இருதயத்தை நாம் செட் பண்ணும்படியாகவே தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே ஆவிக்குரிய பொக்கிஷம் இடத்திலே இல்லை என்று அதற்குரிய ஆவிக்குரிய துக்கம் கொண்டோம் என்றால் அதனுடைய பலனாய் வருவது என்பது கண்டிப்பாக அதிலே மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு சந்தோஷம். ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறது போல தேவனுடைய ராஜ்யமோ புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்தரிப்போம். எந்த சூழ்நிலையிலையும் அவருடைய சமாதானத்தை நாம் இழந்து விடாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை சுதந்தரிப்போம். எந்த சூழ்நிலையிலும் நாம் நீதி செய்கிறவர்களாக மாறுவோம். ஒரு மாயையான சந்தோஷத்திலே நாம் வாழாமல் பரிசுத்தாவினாலே உண்டாகுகிற ஒரு சந்தோஷத்தினாலே நாம் வாழ்வோம். அந்த பணக்கார வாலிபன்
அந்த பணக்கார மனிதன், நான் அநேக ஆஸ்தியை சேர்த்து வைத்திருக்கிறேன், எனவே ஆத்மாவே நீ புசித்து குடித்து இளைப்பாரி நீ நன்றாய் அமைதியாய் இரு என்று சொல்லுகிற அந்த மனிதனிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று உன்னுடைய ஆத்மா போனால் இவையெல்லாம் எங்கே செல்லும் என்று கேட்கிற ஒரு இடத்திலே அவன் இந்த பூமிக்குரிய காரியத்தை வைத்து, இந்த பூமிக்குரிய தன்னுடைய பொருளாசையின் மூலம் சம்பாதித்த காரியத்தை வைத்து தன்னுடைய ஆத்மாவை தேற்ற பண்ணலாம் என்று நினைக்கிறான். அதன் மூலமாய் தனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஒரு மேலான பகுதியை அந்த இடத்திலே சொல்லுகிறார். இந்த நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சந்தோஷம் என்பது இந்த பூமிக்குரிய பகுதியினாலே, இந்த பூமிக்குரிய ஆஸ்தியினாலே நாம் கொள்ளுகிற சந்தோஷம் அல்ல, அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அந்த ரோமர் 14:17 என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் மேலான அவருடைய சமாதானமும் அவருடைய சந்தோஷமும் அவருடைய அந்த பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமும் அவருடைய நீதியும் செய்வதுதான் நாம் தேவனுக்கடுத்த பரலோகத்தினுடைய சந்தோஷம். நாம் ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த தேவனுடைய ராஜ்யத்தையே முதலாவது நாம் தேடுகிறவர்களாக, அதற்கே முதலிடம் கொடுத்து வாழ்கிறவர்களாக, இந்த நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்ற அந்த பரலோக வாசிகளாக மாறும்படியாகவே தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இப்படிப்பட்ட அந்த மேலான அழைப்புள்ளவர்களாய், அந்த மேலானவைகளையே நாம் எப்போதும் நாம் கண்ணோக்கமாய் உள்ளவர்களாய், அதிலேயே நாம் நம்முடைய கண்ணை பதித்தவர்களாய் வாழும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் தந்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த லூக்கா 12 நம்ம தியானித்த அந்த பகுதியில் ஒரு காரியம் பார்க்க முடியும். நமக்குள்ளார எப்படி ஒரு தாட் ப்ராசஸில் போய் மாட்டிக்க கூடும் அப்படின்னா, அது ஒரு வே ஆஃப் டிசப்ஷன், ஒரு வஞ்சனையின் வழின்னு சொல்லலாம். அதாவது நான் இந்த காரியங்கள்லாம் கேட்டது நிமித்தம், இந்த காரியங்கள்லாம் எனக்கு அறிவில் இருக்கிறது நிமித்தம் நான் வாழ்கிறேன் என்று நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு அபாயத்தில் நம்ம போய் சிக்கிக்கொள்ள முடியும். இப்போ இந்த ஆண்டவர் சொன்ன காரியத்தில் ஒரு பெரிய ஞானம் விளங்குறதை நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம லைஃப்பில் எப்போ டயர்ட் ஆகிறோம் அப்படின்னா, இந்த பூமிக்குரிய காரியங்களையே பார்க்கக்கூடிய, நமக்கு தெரியும் நம்ம சத்தியம் கேட்குறோம், மேலான வேலையை நாடுங்கள்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியே உலகத்துக்குள்ளார போகும் பொழுது அப்படியே நம்மளே அறியாமல் அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளார உலகத்துக்குரிய காரியங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கோ, ஒரு மிருகத்தை போல் கீழே நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு பாதைக்குள்ளார நம்ம என்டர் ஆகிறனால நமக்குள்ளார ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையும், ஒரு கட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் ஆட்டோமேட்டிக்காக அது பைண்ட் பண்ணிடுது. அதில் இருக்கிற அபாயம் என்னென்னா, நம்ம இந்த விதையை குறித்த ஒரு காரியத்தை நம்ம தியானிச்சிருக்கோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் விழுகும் பொழுது, அந்த முள்ளுக்கு இடையில் விழுந்த விதையை குறித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அங்கே செடி வளர்ந்துச்சு. அப்போ வளரலைன்னா நமக்கு தெரியும் நம்மகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னா, வளரும் பொழுது நமக்கு என்னென்னா, நம்ம வளர்ந்துட்டு தான் இருக்கிறோம், சரியாக தான் இருக்கிறோம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதில் என்ன அபாயம்னா, கூடயே லௌகிக கவலை, இந்த உலகத்தில் உள்ள ப்ளஷர்ஸ், இந்த மாதிரி நிறைய காரியங்களும் கூட சேர்ந்து வளர்ந்ததுனால அது விடுதலையாக கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளார போக முடியல, அது நெருக்கி போட்டுருச்சு. அது அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியாதபடி நீங்கள் கேட்டது போல் பரலோக ராஜ்யம் என்பது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறதுன்ற இப்படிப்பட்ட ஒரு விடுதலைக்குள்ளார நம் உள்ள என்றாகாதபடி உலகத்தில் உள்ள காரியங்கள் நம்மளை அமிழ்த்தி போடக்கூடிய ஒரு அபாயம் உண்டு. அதை நம்ம நிதானித்து பார்க்காத பட்சத்தில் நமக்கே ஆவியானவருடைய குரலை உற்று கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் உடையவர்களாக இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒருவேளை அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகி இப்படி ஒரு காரியங்களில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளே டக்குன்னு ஒரு பிரேக் போடுவோம். ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆமாண்டவரே நான் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கிறேன், எதுக்கு நான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், இந்த விஷயத்துக்கு போய் நான் கவலைப்பட்டு இருக்கிறேனே, உலகத்துக்குரிய காரியங்களுக்கு நான் ஏன் கவலைப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ரியலைஸ் பண்ணும் பொழுது, ஆண்டவர் என்றைக்குமே நம்ம உணர்ந்து ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது புறம்பே தள்ளுகிற தகப்பனல்ல, உடனே நம்மளை அணைத்து போ, நீதியின் பாதையில் போ, நீ பாடினது போல் உண்மையில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். அப்போ இந்த சூழ்நிலையில் நீ கொஞ்சம் விலகிட்ட, உலகத்துக்குரிய காரியத்தில் உன்னுடைய சந்தோஷத்தை சமாதானத்தை வச்சதுனால, உன் பொக்கிஷம் அங்கே இருந்ததுனால, உன் இருதயம் அங்கே இருந்ததுனால உன்னால் சந்தோஷமாக விடுதலையாக இருக்க முடியல. நீ வா, நான் உனக்கு விடுதலையின் வாழ்க்கை தான் உனக்கு கற்று தந்திருக்கிறேன், பரலோக ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடு. அப்போ இந்த காரியம் ஆண்டவரே நீ பரலோக ராஜ்யத்தையும் நீதியும் தேடு. அப்போ இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நீ பரலோக ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, இதுதான் உன்னுடைய பங்குன்னு சொல்கிறது தான் நமக்கு பெற்றிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அப்போ எனக்குள்ளார நீதி செய்யணும் ஆண்டவரே என்ற ஒரு பசி தாகம் உடைய தேவனுடைய பிள்ளையாய் வாழும் பொழுது
ஆண்டவர் சொல்கிறார், நீ நீதியின் மேலே பசிதாகவும் இருக்கிறியா, அது உன்னுடைய பங்கு. நிரப்ப வேண்டியது என்னுடைய பங்கு. நான் உன்னை நீதியின் பாதையில் நடத்துவேன். நீ நீதி செய்யும்படியாக நான் மாற்றுவேன். நீயே எதுவுமே செய்ய தேவையில்லை. நீ வெறும் கொடி தான், நான் செடி. நீ என்னில் நிலைத்திரு, நீ கனி கொடுக்கும்படியாக நான் உன்னை மாற்றுவேன். இப்படி சொல்லக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு வச்சிருக்கிறார். அப்போ இந்த லூக்கா 12 நம்ம தியானித்த அந்த பங்குலையுமே ஆண்டவர் வந்து ஒரு ஓமையை சொல்கிறார். 16வது வசனத்துலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிற அந்த பங்கு, அதில் நம்ம ஒன்று பார்க்க முடியும். இந்த பூமியில் எவ்வளவு தான் இந்த காரியத்தை நம்ம துரத்திட்டு போனாலும் அது ஆஸ்தி ஐஸ்வர்யம் மட்டும் இல்லை. இந்த பூமிக்குரிய ஒரு பேர் புகழ், என்ன ஒரு உலகத்துக்குரிய என்னுடைய ஈகோ, என்னுடைய ஒரு கௌரவம், இப்படி எதையோ நான் துரத்திட்டு போகக்கூடிய பூமியில் எல்லாம் ஒட்டி இருக்கிற எல்லா காரியங்களையுமே நம்ம கவனித்து பார்த்தோம்னா அதை அடைந்த பிறகு அது நமக்கு பத்தாது, திரும்பி வேணும். நல்லா பெர்க்மன் ஐயா ஒரு பாடல் பாடியிருப்பார், வசதியை தேடி ஓடாதே அது தொடுவானம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம வானத்தை போய் தொட்டுட்டோம்னு நினைப்போம், வானம் தொடல, திரும்பி மேலே ஒரு போகணும், இன்னும் வானம் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதை அழகாக சொல்லியிருப்பார். அது மாதிரி தான் வசதின்னு மட்டும் இல்லை, நமக்குள்ளார நம்ம அந்த பூமிக்குரிய ஜீவன்ற பங்கில் ஒட்டி இருக்கிற எல்லா பங்கையும் நம்ம ஒட்டி பார்த்தோம், உத்து பார்த்தோம்னா தேடி இருப்போம், ஓடி இருப்போம், ஓடினதை கண்டு அடைஞ்சிருப்போம். ஆனால் அடைஞ்ச பிறகு தான் புரியும் அது வெறும் காத்தாக போய்விட்டதே, பத்தலை, இது காணல் நீராக இருக்கிறது, இந்த தண்ணி பத்தாது எனக்கு, அங்கே ஒரு தண்ணி தெரியுது, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் துரத்திட்டு போகிறோம். அங்கேயும் போய் அதை பற்றி கொள்கிறோம், அதுவும் காணல் நீராக இருக்குது, ஐயோ இது தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லி பின்னாடி துரத்தி ஓடிக்கொண்டே போகக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நம்மளை டயர்டாகி கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு பின்னோக்கி செல்ல வைக்கிறதுக்கு தான் பிசாசு அநேக காரியங்களை இந்த பூமியில் நம்மளை அநேக காரியங்களை வஞ்சிக்கும்படியாய் சுற்றி திரிகிறான். ஆனால் நாமும் அதுக்கெல்லாம் பலியாகிறாதபடி கர்த்தரே நான் சொந்தமாய் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையும் அவரை சொந்தமாய் கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளையாக இருக்க நான் அவருக்கு நீதி செய்யணும், அவருடைய பிள்ளையாக நடக்கணும். இந்த இடத்துல ஏன் வார்த்தையில் தவறுச்சு, என்னுடைய எண்ணத்தில் ஏன் இப்படி ஒரு ஸ்லிப் வந்துச்சு, இந்த தாட் வந்து தவறுச்சு, நீதி செய்யணுமே ஆண்டவரே எனக்கு அப்படின்ற ஒரு ஆவிக்குரிய துக்கம் எனக்குள்ளார ஏற்படும் பொழுது, ஆவிக்குரிய துக்கம் இன்னைக்கு கேட்டது போல் மனம் திரும்புதலுக்கேவாக வழி நடத்தும். நாம் காட்லி சாரோ லீட்ஸ் டு ரிப்பன்டன்ஸ். அதுதான் அந்த ஒரு சாரோ வேணால் நமக்கு இருக்கலாமே தவிர உலக கவலையோ உலக லௌகீக துக்கமோ எதுவுமே நமக்குள்ளார வந்து சிக்கிடக்கூடாது. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், சந்தோஷமாக இருங்கன்னு நீங்கள் பாடின பாட்டில் இருந்த அந்த சீக்ரெட் என்னென்னா, சும்மா சந்தோஷமாக இருங்கன்னு இல்லை, சர்வ வல்லவர் என்னோடு இருப்பதால், அவர் என் கூட இருக்கிறனால நான் எப்படியும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அந்த 17வது வசனத்தில் அந்த 16லேருந்தே படிப்போம். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், எல்லாம் கிடச்சிருச்சு, நல்லா விளைஞ்சு அதை பெற்றுக்கொண்டான். அதை நோக்கி தான் ஃபஸ்ட்டு நல்லா விளையணுன்னு தான் ஓடுறான், அதையும் பெற்றுக்கொண்டான். அப்பொழுது அவன் அடுத்து என்ன பண்ணலாம், பத்தலை, நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து அப்படின்னு சொல்லி பின்பு சொல்கிறான். அவன் ஆத்துமாக்குள்ளார அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னு நம்பி அந்த காணல் நீரை துரத்திட்டு போகிறனால அவன் சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிற இந்த இதில் இருக்கிற ஒரு ஞானம் என்னென்னா, அதை அவன் பெற்றுக்கொண்டாலும் திரும்பியும் வேற ஒன்று யோசிப்பான், அதை ஒன்று செஞ்சிருந்தாலும் திரும்பி வேற ஒன்று யோசிப்பான், எதையோ நோக்கி ஓடுறான். அதனால தான் ஆண்டவர் அங்கே மதியினனேன்னு சொல்கிறாரு. பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையோ அவனோ எங்கேயும் வெளியெல்லாம் போகல, அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவனையும் வஞ்சித்து கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஹாப்பியாக வாழ்கிறேன்னு நினச்சிக்கிட்டு ஹாப்பினஸ் தேடி போடுறோன்னு நினச்சிக்கிட்டு டெம்பரரியாக கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸுக்காக ப்ளஷர்ஸ்க்காகவும் ஓடிக்கொண்டு இருக்கிறவனோ சொல்கிற காரியம். ஆனால் தேவன் சொல்ல வார்த்தை இதுதான் நமக்கு எப்பொழுதும் நம்ம காதில் ஒலிக்கக்கூடிய ஒரு சத்தமாக இருக்கணும். நான் எப்போலாம் உலகத்துக்குரிய காரியங்கள் இதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்னுடைய கௌரவத்தை நிலைநாட்டிட்டேன் அப்படின்னா, இல்லை இந்த இடத்துல என்னுடைய உதாரத்துவத்தை மனுஷர்கள் கண்டுவிட்டார்கள் அப்படின்னா, நீ மற்ற யாரில் தியானித்தது போல் ஒரு உதாரத்துவம் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு லிபராலிட்டி இஸ் அ கிஃப்ட், அப்படி உதாரத்துவத்தை நமக்கு பரிசாக நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கும் பொழுது அதையும் நான் செய்யும் பொழுது ஆனால் சுற்றி இருக்கிற மனுஷங்க பார்த்துட்டா போதும் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ், மனுஷங்களுடைய ஒப்பீனியன், மனுஷங்க நான் கவனிக்கிறாங்களா நான் பண்ணுறதை, மனுஷங்க முன்பாடி நான் நல்ல கிறிஸ்தவனாக வாழ்கிறேனா அப்படிங்கிற ஒரு காரியத்தில் தேவனையே மறந்து தனக்குள்ளாகவே சிந்தித்து கொண்டு தனக்குள்ளாகவே செயல்பட்டு கொண்டு இருக்கிற மனுஷர்களை மட்டும் சுற்றி இருக்கிறவங்க என்னை நல்ல கிறிஸ்தவன் சொல்கிறாங்கப்பா, என்னை ரொம்ப நல்லவன் சொல்கிறாங்க, அது போதுன்ற ஒரு திருப்தி என்னை எப்பொழுதுமே விரக்திக்குள்ளாகவும் அது என்னை திரும்பி இதை துரத்தி கொண்டு போகிற ஒரு பாதையில் தான் நிப்பாட்டும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்கிறது, மதியேடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரிக்கிறவைகள் யாருடையதாகும் என்றார். அப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இருந்தால் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம்.
அப்போ என் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய ரகசியமே நான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யங்களை சேர்க்கும் பொழுது அது உண்மையிலேயே என்னை விட்டு ஆண்டவர் சொன்னது போல் அந்த பொக்கிஷங்கள் தான் நிலை நிற்கும். அங்கே பூச்சியோ புழுவோ அதை வந்து அரித்து கொண்டு போகிற ஒரு பாதைக்குள்ளே நம்ம போக மாட்டோம். இதைத்தான் ஆண்டவர் வந்து சுவிசேஷமாக சமாரியா ஸ்திரீ கிட்ட சொல்லும் போதும் அவர் சொல்லுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் ஆல்ரெடி ஒரு நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான், படிக்கலாம். யோவான் 4வது அதிகாரத்தில் அங்கே அவர் சொல்கிற ஒரு காரியம். அப்போ அந்த சமாரியா ஸ்திரீ வந்து எப்பயுமே குடத்தை தூக்கிட்டு ஊருக்குள்ளே இருந்து ஒரு தூரமாக வந்து அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து அங்கே தண்ணியை வந்து இறைத்து கொண்டு தனக்கு தாகத்தை தீர்க்கவும் மீத்த எல்லா காரியங்களுக்கும் இறைத்து கொண்டு ஊருக்குள்ளே போகக்கூடிய ஒரு பழக்கமுடைய அந்த அந்த கிணறு வெளியே ஊர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்ததுனால வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறனால அந்த இடத்த வச்சு ஆண்டவர் அழகாக சுவிசேஷத்தை அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ அந்த யோவான் 4வது அதிகாரத்தில் 13 முன்னாடி இருக்கிற காரியங்கள்லாம் தியானிச்சோம்னா ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் என்றைக்குமே அவர் ஞானமாக எப்படி எந்த வழியில் என்ட்ராகி சுவிசேஷத்தை சொல்லணுங்கிறதுலாம் அழகாக ஆச்சரியமாக இருக்கும். அவர் ஃபஸ்ட்டு தண்ணி கேட்பார். அவர் நோக்கம் வந்து தண்ணி கிடையாது, அந்த சுவிசேஷத்தை கொண்டு சேர்க்கணுங்கிறது தான். ஆனால் தண்ணி கேட்டு அப்படியே அழகாக அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பேசி உள்ளே கொண்டு வந்து சுவிசேஷத்துக்கு நேராக கொண்டு வந்து ஒரு வெளிச்சத்தையும் போட்டு காமிப்பார். அடுத்து அதில் இடையில சொல்லக்கூடிய அந்த காரியத்தை மட்டும் தியானிப்போம். இப்போ 14வது வசனம், இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கீழானவையிலிருந்து நீ மொண்டு எடுக்கிற அந்த காரியம் இருக்குதே, இது நீ எடுக்கலாம், இது நீ எடுத்து குடிக்கவும் செய்யலாம். அப்போ டெம்பரரியாக உனக்கு ஒரு தாகம் அடங்க தான் செய்யும். ஆனால் இது நீ உனக்கு மறுபடியும் ஒரு தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். எவ்வளோ அழகான ஒரு சுவிசேஷம். ஆண்டவர் இங்கே சொன்ன காரியம், நான் கொடுக்குற தண்ணியை நீ வந்தேன்னா நீ என்னெல்லாம் தேடுறியோ அது எல்லாத்துக்கும் உனக்கு திருப்தி, உன்னுடைய சந்தோஷம் சமாதானம்க்குரிய, நீ இவ்வளவு நாளாக கீழே வச்சுட்டு இருந்த உன்னுடைய பார் எல்லாம் ஹை லெவலுக்கு வந்துடும். நீ இனி உலகத்துக்குரிய காரியங்களை நோக்கி எதையோ தேடக்கூடிய ஒரு இடத்துலேயே போக மாட்டேன். ஏன்னா நீ போதுமென்ற மனதுக்குள்ளார வந்துடுவ. கர்த்தர் உன்னுடைய சொந்தமாயிருவார். அதுக்கப்புறம் நீ நம்ம தேடுற ஒரு பங்கு எல்லாமே பரலோக ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுற ஒரு பங்கு. அங்கேருந்து ஆண்டவருடைய அன்பையும் நேசத்தையும் கண்டு நம்ம என்ட்ராகிற பாத்தில் தான் உண்மையான ஒரு ஹாப்பினஸ். அதிலிருந்து நம்ம க்ரோ ஆகக்கூடிய, நம்ம உண்மையிலேயே நம்ம மாற்றங்களை பார்க்கும் பொழுது, நமக்குள்ளார இருக்கிற மாற்றங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். நான் என் லைஃப்பில் திரும்பி பார்க்குறேன், எத்தனையோ காரியங்களில் சோர்ந்து போய், ஆண்டவரே நான் இவ்வளவு காரியங்களை கேட்டும் இப்படி ஒரு காரியங்களை செஞ்சுட்டேனே, இப்படி ஒரு காரியங்களில் ஆண்டவரே நான் தவறிட்டேனேன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல போகும் பொழுதெல்லாம் அவர் என்னை கண்டிக்கிறார். ஆனால் அந்த பின்னாடி இருக்கிற அன்பு சிச்சித்தாலும் என்னை திரும்பியும் மனம் திரும்பி வரும் பொழுது ஏற்றுக்கொண்டு நீதியின் பாதையில் போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான குரலை கேட்கும் பொழுது அப்படியே கேட்டு அந்த அன்பு நிமித்தமே அவருக்கு அடிபணிந்து வரும் பொழுது எத்தனை காரியங்களில் என் ஜீவனே மாறும்படியாக எத்தனை காரியங்கள் செய்திருக்கிறான்றதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கும்படியாகவும் ஒரு புது பாடலை பாடும்படியாகவுமே தான் இதயத்தில் தூண்டப்படுதே அல்லாமல் ஒருபோதும் இந்த வாழ்க்கை ஒரு டயர்டான லைஃப், இந்த வாழ்க்கை ஒரு காம்ப்ளிகேட்டட், ஏன்டா இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தோமோ இப்படின்னு சொல்லி பிசாசு வஞ்சிக்க செய்கிற வஞ்சனையில் போய் சிக்கிக்கொள்ளாதபடி அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு அறிக்கை செய்யும்படியாக தான் ஆண்டவர் இந்த பூமியில் நம்ம நடத்தியிருக்கிறார். என்னையும் நடத்தின அந்த பங்கை தான் நான் பார்த்து ஆண்டவரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். நம்ம ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்ப்போம். இவர் ஆபிரகாமை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது, ஆபிரகாம் ஆதியாகமம் 15வது அதிகாரம், ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் ஆபிரகாம் அவருக்குள்ளார ஒரு காரியம் இருக்குது. அவருக்கு ஒரு வாரிசு இல்லையே என்ற ஒரு பண்பு, ஒரு வருத்தம் அவருக்குள்ளார இருந்தாலும், அப்போ அந்த டைமில் ஆண்டவர் ஈசாக்கை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் சொன்ன காரியம் அதுதான். 15 முதல் வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அது இங்கிலீஷில், இதில் தமிழில் பலன் இருக்கு, இங்கிலீஷில் அழகாக இருக்கும். ஐ ஆம் யுவர் எக்ஸீடிங்லி கிரேட்டர் ரிவார்டு அப்படின்னு சொல்லுவார். அவர் நமக்கு சொந்தமாக இருக்கிறது தான், நான் உனக்கே சொந்தமாயிட்டேன் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையின் ரகசியமும் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்துக்கான வழியும். அவர் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிற எல்லா காரியங்களும் நான் எம் நாட் அலோன்,
கிறிஸ்தவ வாழ்க்கையில் லோன்லினஸ்ங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. ஏன்னா எல்லா காரியங்களையும் கர்த்தர் என் கூட இருப்பார், எல்லா சூழ்நிலையிலையும் கூட இருப்பார். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலுமே அழுகையின் பள்ளத்தாக்கில் வந்துருச்சே கர்த்தர் என்னை கைவிட்டாரோன்னு அர்த்தம் கிடையாது. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலும் நீ நடக்கும் பொழுது அந்த உன் கண்ணீரெல்லாம் நீரூற்றாய் மாற்ற வேண்டியது என்னுடைய பங்கு. ஆனால் நான் உன் கூட தான் இருப்பேன். நான் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்ற ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையிலேருந்து ஒரு மாறாத ஒரு பண்பு. என்னை கைவிடாத ஆண்டவர் என் கூடவே இருப்பார்ன்றது என் வாழ்க்கையிலேருந்து ஒரு மாறாத ஒரு பண்பு. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் நிலைச்சிருப்போம்னா நமக்குள்ளார இருக்கிற எவ்வளவோ கேள்விகள், எவ்வளவோ குழப்பங்கள் எல்லாமே நீங்களாகி ஒன்றுமே எனக்கு புரியலப்பா, ஆனால் நீங்கள் அப்பா என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் தான் என்னுடைய மகா பெரிய பலனாக இருக்கிறீங்கன்னு தமிழில் படித்தது போல் யூ ஆர் மை எக்ஸீடிங்லி கிரேட்டர் ரிவார்டு. அது எனக்கு போதும். அதுதான் என்னுடைய லைஃப்பில் திருப்தி. அதுதான் எனக்கு போதும். இதுக்கு மேலே எனக்கு தாகன்றது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னார், பரலோக ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் யாவும் அதுக்கப்புறம் தேடுங்கள் அப்படின்னு சொல்லலை, இது யாரும் உனக்கு கூட கொடுக்கப்படும் தான் சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், ஈசாக்கை குறித்த வாக்குத்தத்தத்தை அடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா சொல்ல ஆரம்பிப்பார். வெளியே போய் நட்சத்திரங்களை பாருன்னு சொல்ல ஆரம்பிப்பார். இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்ம சொந்தமாக இருப்பதும் நம் வாழ்க்கையில் நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஹையில் இருந்து தான் நம்ம இந்த பூமியில் எப்பயுமே வாழணும். ஒருவேளை என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் குறைந்து சுற்றி இருக்க கிறிஸ்தவர்களையோ சுற்றி இருக்க மனிதர்களையோ பார்த்து ஒரு மிருகத்தை போல நான் மாறி இருப்போம்னா உடனே மனம் திரும்புவோம், ஆண்டவர்கிட்ட திரும்புவோம். நீங்கள் எனக்கு சொந்தமாக இருக்கிறீங்கப்பா, அது போதும் எனக்கு. என்னுடைய மேலான பார்வை உம்மை நோக்கி பார்த்து இருக்கட்டும், வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். மீதி காரியங்கள் இந்த பூமியில் எனக்கு தேவை இருக்கா? உண்டு. உனக்கு என்ன தேவையோ நான் தருவேன், நீ ஐஸ்வர்யத்தை நோக்கி ஓடாத. ஐயோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணுவேன்? உனக்கு அந்த கடல் இருக்குது, அந்த கடலுக்குள்ளே போ, அந்த கடல்லேருந்து அந்த ஒரு மீன் எடு, அந்த மீன் வாயில் ஒரு பொற்காசு இருக்கும், அது உனக்கு. மீன் எல்லா மீனையும் எடுக்கணும் அவசியம் கிடையாது, அந்த ஒரு மீனை எடு, உனக்கு என்ன தேவையோ ஏற்ற நேரத்தில் நான் உனக்கு சகாயம் செய்வேன், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ என்னை மட்டும் பரலோக ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடு, நான் உனக்கு சொந்தமாயிட்டேன்ல, அதுதான் உனக்கு எக்ஸீடிங்லி கிரேட்டர் ரிவார்டு. நான் அவன் கூட இருப்பேன், எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னோட கைவிட்டு உன்னை கைவிடவே போகிறது கிடையாது. நான் என்னை உண்டாக்கின தேவன் பாடினது போல அவர் தூங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை, எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம கூட இருந்து நடத்துகிற நல்ல தகப்பனை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரை பெற்றிருக்கிற நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சோர்ந்து அழுகிற உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து அழுகிற ஒரு பண்பில் இருந்தோம்னா நம்மளே சோதித்து பார்த்து இப்படி தேவனே நம்ம சர்வ வல்லவரே நாம் பெற்றிருக்க நான் ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் கவலைப்படணும்? ஒரு அழுகையின் பள்ளத்தாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீங்கள் என் கூட இருங்க, உங்களுடைய கோல் தட்டுங்க, என் கூட இருக்கேன்றதை மட்டும் கொடுங்க, உங்களுடைய வார்த்தையை மட்டும் எனக்கு கொடுங்க, அது போதும் எனக்கு. அடுத்த பங்கில் நீங்கள் பார்த்துவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, நீங்கள் என் கூட இருக்கிறேன்ற உங்களுடைய சித்தத்துக்குள்ளார நான் இருக்கிறேங்கிற உறுதியை மட்டும் எனக்கு கொடுங்க, மீதி காரியங்கள் எல்லாம் நீர் பார்த்து கொள்வீர் அப்படிங்கிற ஒரு அழகான விடுதலையான ஒரு வாழ்க்கையை தான் நமக்கு வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் மேலானவைகளை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கையிலேருந்து விலகிராமல் இந்த பூமியில் அநேகர் ஈவன் கிறிஸ்தவர்கள் பரிதாபமான ஒரு நிலைமை என்னென்னா, பூமிக்குரிய காரியங்களுக்காகவே ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு இடத்துல போய் நிற்கிறவங்க, அவங்களுக்கு இந்த ரகசியத்தின் பாதையை தெரியாதனால அவங்க இப்போ எல்லாம் தேடி கிடச்ச பிறகும் ஓகே அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு காணல் நீரை துரத்தி கொண்டு ஓடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரோ நான் உன் கூட இருக்கிறேன். யோசேப்பு இடத்துல ஹி வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மேன். அடிமையாக இருக்கும் போது ஹி வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மேன். ஏன்னா கர்த்தர் அவரோடு இருந்தார். இந்த இப்படிப்பட்ட ஒரு சீக்கிரட்டை நம்ம அறிஞ்சும் நம்ம ஆண்டவரை உதாசனம் செய்யாதபடி கர்த்தரை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடக்கூடிய ஒரு இடத்துலையும் ஆவிக்குரிய திக்கம் வந்தாலும் அது மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்தி மனம் திரும்பும் பொழுது அந்த வாழ்க்கையின் பலனை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஜீவனை பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷம் இருதயத்தில் வரும். நானா இப்படி பேசுகிறேன், இப்படிப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தை விடுறேன்னா இந்த சூழ்நிலையில் பொறுமையாக நான் இருந்து நான் கனி கொடுக்க முடியுதே, கனி ஆண்டவர் தந்த கனியை என்னால் பார்க்க முடியுதே, பிறர் மேலே அன்பு செலுத்த முடியுதே. இவ்வளவு நாளாக என் மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு நான் வெளியே செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் அன்பு இல்லை இருதயத்தில். ஆனால் இன்னைக்கு நான் செய்கிற அந்த காரியத்தில் நான் செய்கிறேன், இருதயத்தில் அன்பு இருக்குது, எப்படிப்பா அப்படின்னு இப்படி அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்தி இவர் கூட வாழ்க்கைக்கு நேராக நம்ம நடத்துகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை உணர்ந்தவர்களாய் இந்த விசேஷத்தை உணர்ந்தவர்களாய் ஒருபோதும் லௌகிக கவலையில் போய் சிக்கிறாதபடி கீழானவைகளை பார்த்துறாதபடி மேலானவைகளை நோக்கி ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்ல நம்ம எல்லோருக்கும் ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். லூக்கா 12 அதிகாரத்தில் 5ஆம் வசனம், நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சபையில் அதிகமாக கேட்ட வசனம், தேவன் எந்த சூழ்நிலை என்ன செய்கிறாரு, அவர் என்ன மறக்கப்படுவதில்லை. தேவனால் நான் என்ன செய்யலை, மறக்கப்படுவதில்லை. தேவன் என்னை குறித்து அவர் உள்ளங்கையில் என்ன செஞ்சுருக்காரு, வரைஞ்சி வச்சுருக்காரு. அப்போ நான் தேவனை மறந்து போயிடக்கூடாது. எந்த நிலையிலையும் சரி, எந்த சூழ்நிலையும் சரி, நான் தேவனை மறக்காமல் தேவனுடைய சிந்தையில் நான் வாழணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதே போல் தேவன் என்ன அவர் உள்ளங்கையில் வச்சுருக்காரு. நம்ம குளிச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம தலை சீவி அந்த சீப்பில் வரக்கூடிய முடி ஒரு 5 முடி 10 முடி வந்துருச்சுன்னா ஐயோ
இவ்வளோ முடி அப்படியே போகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம பார்த்து அது துக்கப்படுறோம். என் தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன செய்யுது, கீழே போகுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, முடி என்ன செய்யலை, கவலைப்படாத, எவ்வளோ முடி வந்தாலும் நீ கவலைப்படாத. முடியெல்லாம் அது தலை சிவும்போது அப்படியே சுரண்டி சுரண்டி கீழே போடும், அப்படியே சுருண்டு நிறைய இடத்துல அப்படியே முடி கீழே விழுகுது. அப்போ அந்த முடியெல்லாம் என்ன செய்யுது, கீழே போகுது. ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன வேதனைப்படுறோம். ஆனால் உங்கள் தலையில் மயிரெல்லாம் என்ன செய்யறது, எண்ணப்பட்டு இருக்கிறது. அந்த முடியை கூட ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, எண்ணி வச்சிருக்கிறாரு. என்னால் என்ன செய்யலை, நீ மறக்கப்படுவதில்லை. அப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக இருந்துச்சு. நான் காட்டு தேசத்துக்கு என்னப்பா நீ வா அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லும்போது அந்த வார்த்தையை அப்படியே நம்பி என்ன செய்கிறாரு, அப்படியே அவர் போகிறார். தேவன் சொன்ன இடத்துல அந்த காரியத்தை அப்படியே இருதயத்தில் விசுவாசித்து அவர் போனார். அப்போ தேவன் அந்த மணலை இப்படி தான் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு. ரோமரில் ரோமர் 4 22 வசனம் நினைக்கிறேன். அங்கே அவர் சொல்லுவார் 4:22 19 வசனம். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுலனாக இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாரலுடைய கற்பம் செத்து போனது என்னாதிருந்தா, ரெண்டுமே செத்து போச்சு, வேலை செய்யலை. 2 இடத்துலையுமே வேலை செய்யலை, செத்து போச்சு. தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், இனிமேல் இந்த வார்த்தை வேலை செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். அப்போ வேலை செய்யாமல் இருக்கும்போது இப்போ என்ன செய்யுது, வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த விசுவாசம் என்ன செய்யுது, அவருக்குள்ளே வேலை செஞ்சிச்சு. அவர் தேவனை விசுவாசித்து அது நீதியாய் அவருக்கு என்ன அந்த காரியம் வேலை செய்ய ஆரம்பிச்சு. எந்த இடத்துல என்னால் முடியல, என்னால் ஒன்றுலாம் போயிருச்சு, இந்த காரியம் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி அங்கே மாறும்போது தேவன் என்ன செய்கிறாரு, அந்த விசுவாசத்தின் மூலமாக அங்கே வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. என் தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன செய்யலை, எல்லாம் போயிருச்சு, எல்லாம் இதாகிருச்சு அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்ன செய்கிறாரு, அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. தேவன் தான் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லா சூழ்நிலை தேவன் தான் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு நான் என்ன செய்யணும், நான் வரணும். அப்போ என்னுடைய காரியங்கள்லாம் ஜீரோவாக போகணும். தேவனுடைய காரியங்கள் வாழ்க்கையில் வரும்போது அவர் மகிமையை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். இந்த ரோமர் புஸ்தகத்தில் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல. 17வது அதிகாரத்தில் 17வது வசனம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, ஏதோ காரியம் ஏதோ செஞ்சுட்டு போகிற வேலை கிடையாது. அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிற தேவனையே நான் நம்பி வாழும்போது எல்லா சூழ்நிலை தேவனே என்ன செய்கிறாரு, அவரே விடுவிக்கிறாரு. என்னுடைய வேலையில் எனக்கு பார்க்கும்போது எல்லாமே ஒரு வித்தியாசமாக அது தெரியும். ஆனால் சகலமும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. யோபு கூட சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் தான், எல்லாமே கர்த்தருடைய காரியம்தான். அப்போ மகிமை பூரா தேவனுக்கு தான் போகணும். ஆண்டவரே, எல்லா விதமான மகிமை உமக்கு சொந்த ஆண்டவரே, எங்களால் ஒன்றுமே கிடையாது இல்லை ஆண்டவரே, நாங்கள் நட்டோம் ஆண்டவரே, அப்போலோ தண்ணி போச்சுனா தேவனே விலை செஞ்சார் ஆண்டவரே, எங்கள் இறுதியை தேவனை சார்ந்து வாழணும் ஆண்டவரே, நான் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நான் மனம் திரும்பி வாழணும் ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும் ஆண்டவரே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சகோதரர்கள் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனை நான் துதிக்கிறேன். ஒரு ஆவிக்குரிய கர்த்தர் ஆளுகிற ஒரு சபைன்றது சாத்தானுடைய தந்திரங்களை தோலுரிச்சு காட்டுற ஒரு சபையாக தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சபையில் கர்த்தர் என்னை இந்த நாள் வரை நிலச்சிருக்க செய்ததற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். நம்ம இது வரைக்கும் கேட்ட சத்தியங்களை ஒரு சின்ன பகுதியை மட்டும் வாசித்தோம் அப்படின்னா அது ஒரு சம்மரைஸ் பண்ணுற மாதிரி நம்ம இருதயத்தை சில கேள்விகள் கேட்குறதுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் இதுவரை கேட்டதை கிட்டத்தட்ட சம்மரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்க. அந்த ஒரு 4 வசனங்கள் இருக்கும். 1வது வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள்னால் 11வது அதிகாரத்தில் சொன்ன எல்லா சாட்சியையும் பற்றி சம்மரைஸ் பண்ணி சொல்கிறாங்க. அதில் ஒரு வார்த்தை உலகம் அவர்களுக்கு 11வது அதிகாரத்தில் 38வது வசனம் எப்படி இருக்கும், உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. உலகமே பாத்திரமாக அவங்களுக்கு இல்லை, இதில் இருக்க எதுவுமே எனக்கு ஒரு விஷயமே இல்லை, உலகத்தில் உண்டான எந்த ஒரு விஷயமும் எனக்கு அது பாத்திரமாகவே இல்லை அப்படின்னு அநேக சாட்சிகள் இங்கே சொல்லப்பட்ட விஷயத்தை தான் சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய திரளான சாட்சிகள் நமக்கு முன்னாடி சூழ்ந்து கொண்டிருக்கு. அதனால் பாரமான யாவற்றையும், இப்போ என் இருதயத்தை நான் ஒரு கேள்வி கேட்கணும், எது எனக்கு பாரமாக இருக்குது?
அடுத்த வார்த்தை வந்துட்டு நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும். 2 விஷயந்தான் நம்ம வஞ்சிக்கப்படுறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஒன்று, சில பாரங்களை எனக்குள்ளே நான் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், என்னோடய எதிர்காலத்தை பற்றிய கேள்வியோ இல்லை அப்படின்னு சொன்னால், நாளைக்கு ஈவன் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை தியானித்தது மாதிரி நம்ம ஆர்டிக்கலில் இருக்கிறது, நம்ம இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஆர்டிக்கல் ஒன்றில் இருக்க மாதிரி, நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை கேட்டார். ஆகாரத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். உண்மையிலே நாளைக்கு காலையில் அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, பஞ்சத்தில் இருந்த ஒரு ஆட்களை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையில் பேசினார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது உண்மையிலே எனக்கு இல்லையே அப்படின்னாலும் அங்கேயும் கர்த்தர் போய் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்றதான் அங்கே அவர் பேசின ஒரு விஷயம். அப்போ அவங்களுக்கே அதை தான் சொல்கிறாருன்னா, எனக்கிட்ட இருக்க பாதத்தெல்லாம் சோதிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு திருப்தியான ஒரு இடத்துல கர்த்தரை என்ன வச்சுருக்கும்போது அந்த திருப்தியை நாடாமல் ஏதோ ஒரு விஷயத்தை, எனக்கு எட்டாத ஒரு விஷயத்தை, அகெயின் அது கவலை கிடையாது, இச்சையாக தான் அநேக முறை அது வந்துட்டு எனக்கு தெரியும், பாவமாக தான் அது எனக்கு இருக்கும், அதை நான் சூழ்ந்து கொண்டு வாழ்கிற ஒரு விஷயம். அந்த பாரம் வந்துட்டு எனக்கு எப்பயுமே வந்துட்டு சகோதரர்கள் ஷேர் பண்ணது மாதிரி, அது தேவனுக்கு நெருங்கி செல்கிற ஒரு பாரமாக, தேவனை விட்டு இந்த இடத்துல நான் தூரமாக இருக்கேனே, என்னுடைய பிள்ளைகள் இன்னும் தேவன்கிட்ட இன்னும் கிட்டி சேரணுமே, அதெல்லாம் தான் பாரமாக எனக்கு இருக்கா? இல்லை நான் செய்கிற தொழில்களில் வந்துட்டு, நான் செய்கிற வேலையில் வந்துட்டு கர்த்தருக்காக இன்னும் செய்யலையே, வெறும் பணத்துக்காக நான் செய்கிற மாதிரி, அவங்கள ஏமாற்றணுன்ற மாதிரி செய்கிற மாதிரி இருக்கே, அதெல்லாம் தான் என்னோட பாரமாக இருக்கா? நான் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்ற செய்கள்னு அழகான ஒரு வார்த்தை இருக்குது. எதை செஞ்சாலும், நான் வேலை செஞ்சால் கூட என்னோட வருமானத்துக்காக இல்லை, அது கர்த்தருக்காக செய்கிறேன், கர்த்தர் எனக்கான வருமானத்தை தரார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அவ்வளோதான். அது அநேக நேரம் நம்ம தியானித்தது மாதிரி, ஒரு விதையை எடுத்து பூமிக்குள்ளே புதைச்சா அது வந்துட்டு ஒரு மரமாக செடியாக ஒரு விதையாக மாறிடும்னு சொல்கிறோம். ஆனால் அது கர்த்தரை ஆசீர்வதிக்கலைன்னா அது மரமாவோ ஒரு நல்ல கனியவோ கொடுக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் நம்மளுடைய வேலைகளும். நான் வேலைகள் செய்கிறது, கர்த்தர் அதை சொல்லியிருக்கார், வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவே கூடாதுன்னு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு. அதனால நான் வேலை செய்கிறேன். எனக்கான ஆகாரம்லாம் அவர்கிட்டருந்து வருது, எனக்கான வருமானம்லாம் அவர்கிட்டருந்து வருது. அது ஒரு தெளிவான ஒரு விஷயம். அந்த மாதிரி பாரம், எனக்குள்ளே இருக்க பாரம் எதை நோக்கி இருக்குது? இன்னும் இப்போ இருக்க வசதியோடு இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும், அதுதான் என்னோட விஷயமா? இல்லை நம்ம அநேக காரியங்கள் நம்ம கேட்டோம். ஒரு மனுஷன் என்னை எப்படி நினைக்கிறான், அவன் இப்படி நினைக்கக்கூடாது, அவன்கிட்ட நான் சரியாக நடிக்கணுமே, ஒரு முகமூடியை போடணுன்றதான் என்னோட பாரமாக இருக்கா? அதெல்லாம் என்னோட இருக்கவே கூடாது. இல்லாட்டி நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாவம் என்னை வந்துட்டு திரும்ப இந்த இடத்துல விழுகிறேன், கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோவத்தில் விழுகிறேன், ஒரு மாம்ச இச்சைக்குள்ளே விழுகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே விழுகிறேன், மறுபடியும் அதுக்குள்ளேயே தான் நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன். நான் இன்னும் அநேகர் நினச்சிட்டு இருக்கிறது பாவத்தை விட்டு ஜெயிச்சு முடிக்கிறது மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு அநேகர் நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை, நான் அதில் ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆகிட்டேன். அது கிடையவே கிடையாது. இந்த வசனமும் அப்படி தான் முடியும். அது என்னை வந்து பின்னாடி இழுக்கிற ஒரு விஷயம். என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறது, முழு ரத்தத்தையும் தன்னுடைய சொந்த ரத்தத்தை அவர் சிந்தி முடிச்சிட்டாரு. நான் பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிறதுக்கான கிருபையும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கு. பாவமே செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கான பரிசுத்த ஆவியானவரும் எனக்கு அருளப்பட்டு விட்டார். மறுபடியும் போய் நான் பாவத்துக்குள்ளேயே திரும்ப விழுந்துக்கிட்டு இருக்கேன்னா, அவருடைய அன்பை நான் இன்னும் ருசிக்கலை அப்படின்றதான் விஷயம். அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடம். இந்த கீழே 4வது வசனம் இப்படி இருக்கும், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படுற மாதிரி நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கலை. ரத்தம் சிந்தனை தமிழில் பிளைனாக போட்டிருக்கு, ஒரு ஆங்கில டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லும். அதாவது நீ அதுக்குள்ளே ஒரு ஜீவனை வச்சுருக்க, அந்த பாவத்துக்குள்ளே உனக்கு ஒரு விருப்பத்தை வச்சுருக்க, அதனால தான் அதை இன்னும் நீ எதிர்த்து நிற்க முடியல. அதுக்குள்ளே ஒரு விருப்பத்தை நீ வச்சுருக்க, அந்த நீ இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கையில் ஒரு பாவம், அந்த பாவத்துக்குள்ளே ஒரு விருப்பம் வச்சுருக்க, அதை நீ விட்டு விடுறதுக்கு உனக்கு மனசே இல்லை. அதனால தான் இன்னும் பாவத்துக்குள்ளேயே நீ சுழண்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும். அப்படி இந்த 2 விஷயத்துக்குள்ளேயே தான் நான் சுழண்டுக்கிட்டு இருக்கேனான்றது கிடையாது. நம்மளுடைய அழைப்பு அழகாக இங்கே அடுத்து போட்டிருக்கோம், விசுவாசத்தை துவக்கியவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரி. அவர் பாவத்துக்குள்ளேயே விழுந்து திரும்ப எந்திரிக்கலை. அவர் பாவமே செய்யாத ஒருத்தவர். அவருக்கு எந்த கவலையும் அவரை நிறுத்தவே இல்லை. அந்த நம்ம கேட்ட ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, டேக்ஸ் கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியுமா? ஆமாம். ஆனால் அதை பற்றி அவர் கவலையே இல்லை. அந்த குறித்த நேரம் வரும்போது தேவன் வந்துட்டு பிதா சொன்னார், இவர் பேதுருட்ட சொல்கிறாரு, பேதுருட்ட இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு தேவன் சொல்லியிருப்பார். இப்போ பேதுருவை கூப்பிட்டு அந்த மீனை பிடிக்கிறதுக்கு அந்த தூண்டில் போய் போடுன்னு சொல்லி இவருக்கு தேவன் சொல்லியிருப்பார், பிதா சொல்லியிருப்பார். அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கும். அநேக நேரங்கள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் தேவனையே சார்ந்து இருந்து நிறைய நேரங்களில் அதை நான் ருசிச்சிருக்கேன். அவரை நான் என்னோடய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவராக தான் இருக்கணும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடைய ஓடக்கடவும். எனக்கு ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை பார்க்க விடாமல் தான் இந்த பாவத்திலையும் இந்த கவலைக்குள்ளேயும் இந்த உலகமும் பிசாசும் எல்லாரும் சேர்ந்து அந்த எனக்குன்னு ஒரு வச்சுருக்க ஒரு ஓட்டத்துக்கு நேராக ஓட விடாமல் பண்ணுறது இந்த 2 விஷயங்கள் தான். அப்போ என்ன எனக்குன்னு வச்சுருக்க கோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அது ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியாக கர்த்தர் சொல்கிறாரு.
ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம மத்திய கடைசியில் முடியும் போது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு, உங்கள் சொந்தக்காரவங்களுக்கு, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, உங்களோட சபைக்கு சாட்சியாக இருப்பாங்கன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த நம்ம யோசிச்சு பார்த்ததே கிடையாது. அந்த இடத்த நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்துட்டு இந்த ரெண்டுக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் என்னுடைய சாட்சியை மற்றவங்கள்ட்ட காட்டணுமே, தேவன் எனக்கு கொடுத்துருக்க இந்த சந்தோஷத்தை மற்றவங்கள்ட்ட காட்டணுமே, ஒன்றுக்கும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனே, இதை மற்றவங்களுக்கு தெரியணுமேன்ற அந்த இடத்துக்கு நம்ம யாருமே போடாமல் இருக்கிறதுக்கும் இது ரெண்டு தான் காரணம். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு 2வது வசனம் இப்படி இருக்கும், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. எது என்னோட சந்தோஷமாக இருக்குது? அதுதான் என்னோட கடைசி கேள்வி. என்னோட சந்தோஷம் எது? உலகத்தில் நான் இப்போ வச்சுருக்க வீட்டோட சொந்த வீட்டுக்கு போகணுன்றது என்னோட சந்தோஷமா? இல்லை நான் இப்போ ஒரு வேலையில் இருக்கேன், அந்த வேலையோட இன்னும் பெரிய ஒரு வேலைக்கு போகணும், இல்லை அதிகமாக சம்பாதிக்கணும், இதெல்லாம் தான் என்னோட சந்தோஷமா? இல்லை என்னுடைய பிதா மேலே இருக்கார், அவருடைய வலது பாரிசத்தில் அவர் பக்கத்தில் நான் போய் இருக்கணும், அதுதான் என்னோட சந்தோஷமா? அந்த சந்தோஷம் தான் இயேசு அவரை முன்னோக்கி கொண்டு போயிட்டே இருந்துச்சு. மற்ற எதுவும் அவரை பின்னோக்கி இழுக்காமல் இருந்தது காரணம் மற்ற எல்லாத்தையும் அவர் உதறி தள்ளிட்டார். இந்த உலகத்துக்குரிய கவலைகள், இந்த பாவத்துக்குரிய வாழ்க்கை, இது எல்லாத்தையும் அவர் உதறி தள்ளினதுனால முன்னோக்கி போக முடிஞ்சுது. நானும் அப்படி ஓடணும்னு நான் விருப்பப்படுறேன். அதை நோக்கி இன்னும் முன்னேறி போயிட்டுருக்கேன். கர்த்தர் நம்ம எல்லோரையும் அது நம்மளுடைய நோக்கம், நமக்குன்னு கர்த்தர் வச்சுருக்க நோக்கத்தை நோக்கி முன்னேறி செல்லவும், அந்த சந்தோஷத்தை எப்பொழுதும் நம்ம இருதயத்தில் வச்சுருக்கிறதும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார் நான் நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ரசிக்கப்பட்டதுலேருந்து எனக்கு இன்னைக்கு சகோதரர்கள் படித்த வார்த்தையில் ஒரு முக்கியமான வார்த்தையாக இருந்தது வந்து இந்த லூக்காவில் வர்ற 12வது அதிகாரத்தில் இருக்கிற வசனம். அது எங்கே வரும்னா 15வது வசனம். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு. அது இங்கிலீஷில் வந்து இன்னும் ஜென்ரலாக இருக்கும். எ மேன்ஸ் லைஃப் இஸ் நாட் இன் த அபண்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் பொசஷன்ஸ் அப்படின்னு வரும். பொசஷன்ஸ்னால் நம்ம கொள்கிற எல்லாமே, அது நம்மளுடைய பேரோ புகழோ பதவியோ படிப்போ பணமோ இல்லை நம்ம குடும்பம் சார்ந்த சூழ்நிலையோ இல்லை நம்ம நம்பியிருக்கிற இந்த உலகத்தில் நம்பியிருக்கிற எல்லாமே ஒரு பொசஷனாக தான் நம்ம பார்க்குறோம். அதை நிறையா கொள்வதுனால அதில் ஒரு செக்யூரிட்டி இருக்குது. இந்த உலகத்தில் செக்யூரிட்டி இருக்கானா இருக்க தான் செய்யுது. அதனால் வந்து நம்ம ஆனால் தேவன் வந்து அப்படி ஒரு மைண்ட் செட்டை வந்து கடிந்து கொண்டு பேசுகிறார். அதே மைண்ட் செட் இருக்க வந்து அந்த பின்னாடி அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் உள்ள அந்த ஐஸ்வர்யவான் அந்த பொசஷன்ஸையும் அந்த திரளான ஆஸ்தியுமே தன்னுடைய ஆத்மாவுக்கே அது போதுமானது, அது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். நான் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் அதனால் நான் அதை மட்டுமே துரத்துவேன், அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு நான் யோசிப்பேன், அதை எப்படி பாதுகாத்து வைக்கிறது, அது எனக்கானதாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடுறான் வாழ்க்கையில். அது என்னோடய ஜீவன்லேயும் அப்படி இருந்திருக்கு. நம்ம வந்து நமக்கு தேவையானது நம்ம தான் பார்த்துக்கணும், கடவுள் இருக்காருன்னு நம்ம நன்றி சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரைகுறையான விசுவாசத்தோடு கடவுளை தேடுறவனாக தான் நான் இருந்திருக்கேன். ஆனாலும் தேவன் அப்படி ஒரு சிந்தையை வந்து அருவருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையில் வந்து அவர் விருப்பமாக இருக்கிறதே இல்லை. நம்ம வந்து எல்லா சூழ்நிலையிலும் அவரை பற்றின ஒரு பற்றுதலோடு இருக்க, ஒரு வாஞ்சியோடு இருக்கவும், அவரை இந்த உலகத்தினால் நெருக்கப்படாமல் தேவனை குறித்து ஒரு பற்றுதலோடு இருக்கிறதா தேவன் விரும்புகிறாரு. இப்படி இந்த பொருளாசை பண ஆசை இல்லை இந்த மாதிரி ஒரு பொசஷன்ஸ் குறித்து எழுதுகிறப்ப எபிரேயர் 13 வந்து பால் வந்து எழுதுவார், நம்ம ஏன் பண ஆசை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒன்று, அது ஏன் இருக்கணும்னு அவர் எழுதுவார். அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து 13:5 வசனம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நம்ம இதுக்கு என்னதான் நான் நிறைய விளக்கம்லாம் சொன்னாலும் எனக்கு அது தேவையாக இருக்கே ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்தில் ஒரு செக்யூரிட்டியாக இருக்குதுன்னு நான் சொன்னாலும் அது எல்லாத்தோட அடிப்படையும் கடவுள் மேலே எனக்கு இல்லாத ஒரு அன்போ அவர் என்னுடைய சகாயர்ன்ற இல்லாத ஒரு அடிப்படை விசுவாசமோ தான் அது காரணமாக இருக்குது. இன்னொன்று நான் கவனிச்சிருக்கேன், என்னோடய பண ஆசைங்கிறது பண ஆசையோ பொருளாசையோ இன்செக்யூரிட்டியோட முடிஞ்சிருது இல்லை, அது பல தீமைகளுக்கு வேறாக இருக்கிறது. அதுலேருந்து பொறாமை வருது, அதுலேருந்து மற்றவங்களோட வாழ்க்கையை உற்று நோக்குகிற ஒரு தன்மை வருது, கண்டென்ட்மெண்ட்டுங்கிறது சுத்தமே இல்லாமல் எதுவுமே நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் எதை கொள்ளலாம், எதை நமக்காக எடுத்துக்கலாம், நமக்குன்ற ஒரு சுயம் சார்ந்த வாழ்க்கைக்கு அது நம்மளை வந்து ஈஸியாக அது வழி நடத்திட்டு போயிடுது. ஆனால் தேவன் தாமே நமக்கு வந்து கர்த்தரின் சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், இந்த உலகம் நம்மளை என்ன செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு தைரியமான ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு நம்ம வழி நடத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த வேளையிலையும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையே சுதந்திரமாய் வைத்து வாழவும் ஆண்டவரே உண்மையே ஆண்டவரே முழு இருதயமாய் பின்பற்றுகிறவர்களாக மாற எங்கள் ஒவ்வொருக்கு உதவித்தாரும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் எப்போதும் ஆண்டவரே மேலான பரலோக பொக்கிஷங்களையே நாடுகிற இருதயமாய் ஆண்டவரே பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ உதவித்தாரும் ஆண்டவரே. இந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல எங்களுக்கு தருகிற எல்லா சந்தர்ப்பங்களையும் ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை எங்களுடைய சொந்தமான காரியங்களை நாங்கள் விட்டு எண்ணெயை சேர்த்து ஆண்டவரே உமக்குள்ளே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற எங்களோருக்கு உதவித்தாரும். தொடர்ந்து நல்ல விழிப்புள்ள ஜீவியம் செய்ய எங்களுக்கு யாவருக்கும் உதவித்தாரும் ஆண்டவரே. மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வேண்டிகளும் பரலோக பிதாவே, ஆமென்.